Hi everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1ல் 5வது சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ABCDன்ற 4 கணம் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து A வெட்டு C கிராஸ் B வெட்டு D ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D என்பது உண்மையா என சோதிக்கவும் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்துக்கலாம். LHSல என்ன கொடுத்துருக்காங்க? A வெட்டு C. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஏவோட வேல்யூ என்னது? 1 2 3 வெட்டு Cயோட வேல்யூ 3 4. இப்போ இது ரெண்டுத்துக்கும் வெட்டுனா என்னதுன்னா பொதுவா இருக்க வேல்யூ. இதுல ரெண்டுத்துல பொதுவா இருக்கிறது 3 தான் பொதுவா இருக்கு. அப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? B வெட்டு D ஈக்குவல் டு B ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 5 வெட்டு D ஓட வேல்யூ என்னது? 1 3 5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்க வேல்யூ என்னது? 3 இருக்கு 3 இருக்கு 5 இருக்கு 5 இருக்கு. அப்போ 3,5. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A வெட்டு C காட்டி இன்ட்டு B வெட்டு D. இப்போ இது ரெண்டு உறுப்புக்கும் நம்ம கார்ட்டீசியன் எடுக்கணும். A வெட்டு C ஓட வேல்யூ என்னது? 3 கிராஸ் B வெட்டு D ஓட வேல்யூ என்னது? 3,5. இப்போ இதோட கார்ட்டீசியன் என்னது? 3 வச்சு பண்ணும்போது 3,3 3,5. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் RHS ப்ரூஃப் பண்ணணும். RHS equal to first A cross B. A cross B equal to A ஓட வேல்யூ என்னது? 1 2 3 cross B ஓட வேல்யூ என்னது? 2 3 5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்தா என்ன வரும்? 1 வச்சு நம்ம Bல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் கார்ட்டீசியன் பண்ணணும். வரிசை ஜோடிகளை உருவாக்கணும். அப்போ 1 வச்சு பண்ணும்போது என்ன வரும்? 1,2 1,3 1,5. இப்போ 2 வச்சு பண்ணும்போது என்ன வரும்? 2,2 2,3 2,5. நெக்ஸ்ட் 3 வச்சு பண்ணும்போது என்ன வரும்? 3,2 3,3 3,5. இதுதான் A கிராஸ் B ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? C கிராஸ் D ஓட வேல்யூ. இப்போ C ஓட வேல்யூ என்னது? 3 4 3,4 கிராஸ் D ஓட வேல்யூ என்னது? 1,3,5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் எடுக்கும்போது என்ன வரும்? 3 வச்சு எடுக்கும்போது 3,1 3,3 3,5. 4 வச்சு எடுக்கும்போது என்ன வரும்? 4,1 4,3 4,5. இப்போ இதை கண்டுபிடிச்சோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம வெட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ A கிராஸ் B வெட் C கிராஸ் D ஈக்குவல் டு ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்க உறுப்பு என்னது? இங்க 3,3 இருக்கு, இங்க 3,3 இருக்கு, இங்க 3,5 இங்க 3,5. மற்ற எதுவுமே பொதுவா இல்லை, எதுவுமே சேமா இல்லாததுனால இதை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். 3,3 3,5. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கிறதுனால LHS ஈக்குவல் டு RHS உண்மைன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் 1 மற்றும் 2 இருந்து A வெட்டு C கிராஸ் B வெட்டு D ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D என்பது உண்மை. இதோட இந்த சம் முடிஞ்சது.